ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். அது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வர போறோம். மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இதை வந்து நாம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு. இதுல நாம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி தான் நம்ம செய்ய போறோம். 1/2 லிட்டர் நல்ல கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் வந்து புளிக்காம இருக்கணுங்க. புளிச்ச தயிர் வந்து மோர் குழம்புக்கு நல்லா இருக்காது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்டோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சி இப்ப ஊத்தி இருக்கேன். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க கொதிக்க இது வந்து நல்லா திக்கா ஆயிடும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கடலை பருப்போட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இப்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த சமயத்துல நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க தயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தயிர் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாதுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே நாம இறக்கி வச்சு இந்த மோர் குழம்பு ஆற வைக்கலாம். முக்கியமா தயிர் வந்து புளிக்காம இருக்கணுங்க. அப்பதான் இந்த மோர் குழம்பு நல்லா இருக்கும். இப்ப நம்ம மோர் குழம்பை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் வந்து உளுத்தம் பருப்பை ஊற வச்சு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அதுல வந்து உப்பும் சீரகமும் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்ப கடாயில எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த உளுத்தம் பருப்பை வந்து உளுத்த மாவை சின்ன சின்ன போண்டாவா கிள்ளி போட போறேன். நாம வந்து இன்னைக்கு போண்டா போட்டுதான் மோர் குழம்பு செய்ய போறோம். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சா போதுங்க. இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல கூட போட்டு அரைச்சிக்கலாம் இந்த உளுந்த மாவு. முக்கியமா வந்து நம்ம மோர் குழம்பு நல்லா ஆறி இருக்கணுங்க. சூடா இருக்கும்போது போட்டா உடனே வந்து போண்டாவில் வந்து மோர் குழம்பு எல்லாமே இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவி இருக்காது. அதனால குழம்பு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த போண்டாவை போடணும். இதே மாதிரி மோர் குழம்புல கூட நம்ம வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்ப போண்டாலாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து மோர் குழம்புல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு நம்ம தாளிக்கணும். மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக நான் அடுப்புல ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு நாம மோர் குழம்போட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.